தேவர் ஜெயந்தி விழா ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் பிளஸ் சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் கட்சியை விட்டே நீக்கி இருக்கிறாங்க. இந்த சண்டையிட்டு கொள்வது என்பது ஒரு 1.5 கோடி தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுத்தா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரு இவங்கள திமுகனுடைய பி டீம்னு. அதுக்கு செங்கோட்டையன் உங்க மேலதான் வழக்கெல்லாம் இருக்கு, திமுக நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லியிருப்பாரு. மேற்கு மண்டலத்துல எந்த பாதிப்பு இதுல ஏற்படாதா? எடப்பாடி பழனிசாமி நீக்கினாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இவர்களால கட்சி இல்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னா இவங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி போட்டு அந்த என்டிஏங்கிற கூட்டணிக்குள்ள போகலாம், அல்லது விஜயோட கூட்டணி போட்டு போகலாம். இது ஒன்றுபட வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ டிடிவி ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ட்ரம்ப் கிட்ட சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பேசினா அந்த ஒண்ணுதான் பாக்கி. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. என்ன சார், தேவர் ஜெயந்தி விழா ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் பிளஸ் சசிகலா அவர்கள் டிடிவி போனதுக்கு அப்புறம் அதுல இருந்தே அதிமுகவுடைய அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. செங்கோட்டையன் கட்சியை விட்டே நீக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில செங்கோட்டையன் பேட்டி, டிடிவி தினகரன் பேட்டி, எடப்பாடி பழனிசாமி பேட்டி அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. எப்படி பாக்குறீங்க சார்? தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் தான் இருக்கு. இந்த நேரத்துல மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்க வேண்டியது எல்லோருடைய கடமை. ஆனா சுயநலங்களுக்காக அவரவருக்கு ஒரு பதவி அல்லது இருக்கிற பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், சம்பாரிச்ச காசை காப்பாற்றிக்கணும் என்பதற்காக ஒருவருக்கொருவர் இந்த சண்டையிட்டு கொள்வது என்பது ஒரு 1.5 கோடி தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா போன்றவர்களுக்கு அவங்க செய்கிற துரோகம். இப்போ நம்முடைய பயணம், அதிமுக கட்சியினுடைய பயணம் என்பது மீண்டும் ஆட்சி அமைப்பதை நோக்கி இருக்கணும். இந்த நிகழ்வுகளை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சாதுரியமாக கையாண்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். இப்போ இந்த பேட்டியில அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொண்டர்கள் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் அதிர்ச்சிகரமா இருக்கு. இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுத்தா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றாரு. இது எப்படி சார் இவரு திடீர்னு சொன்ன மாதிரி தெரியலையே இத்தனை நாள்? ஏன்னா கொடநாடு வழக்கெல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு, A1 நல்லா சொல்றாரு. இதெல்லாம் மக்கள் மத்தியில எப்படி சார்? தேர்தலுக்கு ஒரு 4 மாதம் தான் இருக்கு. அதிமுக பெரிய அளவுல பலவீனப்படுத்தலையா? அது பொதுவா இப்ப திருப்பி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரு இவங்கள திமுகனுடைய பி டீம்னு. அதுக்கு செங்கோட்டையன் அவரை உங்க மேலதான் வழக்கெல்லாம் இருக்கு, திமுக நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லியிருப்பாரு. பட் இதெல்லாமே மக்கள் மனதுல அதிமுக என்கிற கட்சியினுடைய மரியாதை, மதிப்பு, அந்த வாக்கு வங்கி என்பதை குறைக்கும். இப்போ இது செங்கோட்டையனோட ஆல்ரெடி என்னை அவர் கட்சியை விட்டு நீக்கணும், ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்மள சீட்டு தர மாட்டாரு. முன்னாடியே சொல்லிட்டாருல, நீக்கினா மகிழ்ச்சின்னு தானே சொன்னாரு. இந்த பசும்பொன்ல சந்திச்ச அன்னைக்கே கட்சி விட்டு நீக்கப்பட்டால் மகிழ்ச்சி அப்படின்னு தானே சொன்னார். முதல்ல ஜெயக்குமார் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ உதயகுமார் சொல்றாரு இவரெல்லாம் ஒரு பூஜ்யோங்கிற மாதிரி. எடப்பாடி சொல்றாரு இவரை அது ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படி சார் இப்போ முழுக்க செங்கோட்டையனை ஒதுக்கிட்டாங்களா? மேற்கு மண்டலத்துல எந்த பாதிப்பு இதுல ஏற்படாதா? இல்ல, கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி நீக்கினாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஓட்டுங்கிறது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ரெட்டலைக்கும் அதிமுகங்கிற கட்சிக்கு தான். இவங்க யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இவர்களுக்காக ஓட்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலேயே தோத்துருக்காரு, திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில தோத்துருக்காரு, செங்கோட்டையன் கோபியில தோத்துருக்கிறாரு. அதனால இவர்கள் ஒன்றும் இவர்களால கட்சி இல்லை, இன்னும் கட்சியால இவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரே இல்லை அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் செங்கோட்டையன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க தொடர்ந்து அதை வலியுறுத்திக்கிட்டு வரீங்க. இதைத்தான் நான் சொன்னேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சே. இதை 2018 நான் சொன்னேன். இன்னைக்கு இதை 7 வருஷம் கழிச்சு தான் செங்கோட்டையனுக்கு தெரியுதா என்ன? ஏன் அன்னைக்கு தெரியலையா? அவர் கட்சி பிளவுபடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன், இதுக்கு மேல கட்சி தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது, வேற வழி இல்லைன்னு சொல்றாருல்ல சார், அது ஏற்புடையது தானா? தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது. இப்பவும் சரி, இந்த இப்படி சண்டை போட்டுக்கிறதுனால வெற்றி அடைஞ்சிருமா என்ன? சண்டை போட்டுக்கிறதுனால வெற்றி அடைஞ்சிருமா என்ன? அப்ப தோல்வியை தாண்டி கட்சி ஆளுங்கட்சியா வரணும்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து பயணிக்கணும். அதைத்தான் எல்லாரும் சேர்ந்து வலியுறுத்துறாங்க. ஆனா இது எடப்பாடி பழனிசாமியை தவிர மிச்சம் எல்லோரும் ஏற்றுக்கொள்றாங்க, அவர் ஏத்துக்காம இருக்காரு. டிடிவி தினகரன் சொல்றாரு விபரீத புத்தி, இதுக்கான தண்டனை அனுபவிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. எதை கோட் பண்றாரு அவரு?
தெரியல. அவர் ஏன் சாபம் கொடுக்குறாரு நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். அவர் ஏன் சாபம் கொடுக்குறாரு நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். அப்போ அவர் ஒரு விஷயத்தையும் சொல்றாரு, ஓபிஎஸ் நானு செங்கோட்டையன் எல்லாம் சேர்ந்து அதிமுகவை மறுகட்டமைப்பு செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இதே டைலாக் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்ச போது சொல்லியிருப்பார்ல, அதிமுகவை மீட்டுருவோனாரு, ஸ்லீப்பர் செல்லுனாரு. இதெல்லாம் அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி போட்டு அந்த என்டிஏங்கிற கூட்டணிக்குள்ள போகலாம், அல்லது விஜயோட கூட்டணி போட்டு போகலாம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஒரு அணியாகவும் இந்த நீக்கப்பட்டவர்கள் விஜய் ஒரு அணியாகவும் போட்டியிட்டு எந்த அணி அதிக வாக்கு கிடைக்குதோ அந்த பக்கம் அதிமுக தொண்டர்கள் சேர்ந்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற பெரிய சவால் ஓபிஎஸ்ஓ, தினகரனோ, செங்கோட்டையனோ, சசிகலாவோ, நானோ, மற்றவர்களோ இல்லை. அவருக்கு இருக்கிற சவால் ஸ்டாலினை வீழ்த்தி ஆளுங்கட்சியாக அதிமுக வரணும். அப்படி வரலன்னா எடப்பாடி பழனிசாமி என்பவரது தலைமை கேள்விக்குறி ஆக்கப்படும். இப்போ அவர் கட்சியில தன்னோட பலத்தை நிரூபிச்சிட்டாரா? செங்கோட்டையனே, அதாவது சீனியர் தலைவர், மோஸ்ட் சீனியர்னு செங்கோட்டையனும் கோட் பண்றாரு. 54 வருஷம் கட்சியில இருந்தேன்னு சொல்றாரு. அவரையவே கட்சி விட்டு நீக்கிட்டாரு. தன்னுடைய பலத்தை நான் தான் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டாரா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய பலத்தை எங்க நிரூபிக்கணும்? தேர்தலில் ஒருத்தரை கட்சி விட்டு நீக்கிறதுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா தீர்ந்து போச்சு. அப்புறம் மிச்சமெல்லாம் அதுக்கு நதி மூலம், ரிஷி மூலம், அதுக்கு காரணம் காரியமெல்லாம் ஊடகத்தில் எல்லாரும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அதனால தலைவருடைய தகுதி என்பது, தலைவருடைய பலம் என்பது, தலைவருடைய சாமர்த்தியம் என்பது அந்த கட்சியை தேர்தலில் வெற்றி பெற வைப்பது. எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இன்று வரை எந்த தேர்தலிலும் அதிமுக ஜெயிக்கல. ஒரு துரதிருஷ்டவசமானது. அப்ப அவர் முதல்ல அதை பார்க்கணும், எப்படி தேர்தலில் ஜெயிக்கிறது. இப்ப இதே எடப்பாடி பழனிசாமி தலைமையில மீண்டும் ஆட்சி அமைய போகுதுன்னா செங்கோட்டையன் போர்க்குடி பிடிப்பாரா என்ன? அவங்களுக்கு களத்துல தெரியுது, இந்த நம்பி நம்ம ஜெயிக்க மாட்டோம். கட்சி விட்டு நீக்கினாலும் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, அங்கே இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாது, கட்சி விட்டு வெளியே வந்தாலும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு பேசும் பொருளாகவோ நம்ம பலத்தையோ நம்ம கருத்தையோ பொது வெளியில வைக்கலாம் என்று தானே வர்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த முறை ஆட்சி அமைச்சிருவாருங்க, ஜெயிச்சிருவாருங்க அப்படின்னு இந்த தைரியம் வருமா என்ன? செங்கோட்டையன் அவர்கள் இந்த அதிமுக ஒன்று வரணும்னு வலியுறுத்தின போது நம்ம எல்லாருமே வரவேற்றோம். நீங்களும் கூட பெரிய அளவில் வரவேற்றீங்க. பின்னாடி பாஜக இருக்கணும்னே ஒரு சிந்தனை மாறுபாடு ஏற்பட்டது. இந்த நிர்மலா சீதாராமன், அமித்ஷாவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு செங்கோட்டையன். இதுல பாஜகவோட கேம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, பாஜக சொல்லி இது நடந்திருக்கலாம், நடக்கலைனாலும் கள நிலவரம் என்னங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியுமில்ல. நீங்க பாஜகவை நம்பி கேட்டவர்கள் பட்டியல்ல செங்கோட்டையன் சேர்ந்திருக்கிறாரு. இனிமேல் கெட போறவங்க பட்டியல்ல எடப்பாடி பழனிசாமி சேர்ந்திருக்கிறார். இதனோட விளைவுகள் எப்படி இருக்கும்? தன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற தகுதியை எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அவராகவே குறைத்து கொண்டார். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம நோக்கம் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமா, அதுதான் வேணும். இப்போ விஜயும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு சார். விஜய் வரலன்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ நாள் விஜய் வருவாருங்கிற கோஷம் அதிகமாகி அதிமுக ஒன்றிணைப்பு அப்படிங்கிறது கம்மியாக இருந்தது. இப்போ செங்கோட்டையன் மறுபடியும் அந்த வாதத்தை சூடுபிடிக்க வச்சிருக்கிறாரு. இப்போ விஜயும் இல்லை, செங்கோட்டையன் இவங்களும் ஓபிஎஸ், டிடிவி இவங்களும் ஒரு பிரிவாக போயிட்டாங்க. தனி மனிதர்கள் பெருசு இல்லைப்பா. ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் வருகிற தேர்தலில் வெற்றி பெறலாம். இது வந்து 2024 நான் சொன்னது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னது. அதன் அடிப்படையில் தான் எல்லோருமே அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு ஒன்றுபட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தாங்க. அந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்பது ஆச்சு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, அந்த ப்ரெஷர் அவருக்கு வந்து அதிகமாக வந்த உடனே விஜயோட கூட்டணின்னு ஒன்று பாருங்க, கொடி தெரியுது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு அவர் எந்த தலைவரும் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. ஒரு கூட்டணி வருவதற்கு முன்பு அப்படி ஒரு கூட்டணி ஏற்பட போகுது என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் சொன்னார். அப்போ அதில் கட்சிக்காரங்க சரி பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாதுரியமாக விஜயை கூட்டணி ஏற்படுத்திட்டாரு, நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினச்சாங்க. அந்த கூட்டணி இல்லை என்று வந்ததுக்கப்புறம் கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு சோர்வு வருது. அந்த சோர்வுக்கு இப்போ மீண்டும் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த அழுத்தம் வருது. அப்போ அந்த அழுத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர் விளைவுகளை கொடுக்கிறாரு. அப்போ இது எல்லாமே சேர்ந்து ஆளுகிற திமுகவை பலப்படுத்துவதாகவும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிற அதிமுகவினுடைய வாய்ப்புகளை இவர்களே இந்த உட்கட்சி சண்டையால அந்த
வாய்ப்புகளை குறைத்துக் கொள்வதாகத்தான் நாம் பார்க்கணும். இது ஒன்றுபட வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ டிடிவி ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ட்ரம்ப் கிட்ட சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பேசினா நிறைய வந்துட்டு இருக்க, அந்த ஒண்ணுதான் பாக்கி. ஏன்னா உச்ச நீதிமன்றம் பார்த்தாச்சு, மோடி பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இனி இது வேற வழியே இல்லை. ட்ரம்ப்பை களத்துல இறக்குனா தான் முடியும். இப்ப எப்படி சார் இப்ப அதிமுக தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்கும் சார்? ஏன்னா ஒரு வலிமை ஏதோ ஒரு விதத்துல நம்ம மறுபடியும் வெற்றி பெற்றுவோம், ஆட்சி அமைச்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப இந்த தாக்கம் அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில ஒரு 2 பிரிவா பிரியாதா சார்? நீங்க செங்கோட்டையன் செய்தது தவறா இருக்கலாம். இன்னைக்கு பட்டியல் போட்டிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் இங்கெங்க தப்பு பண்ணார், தினகரன் இங்கெங்க இருந்து தப்பு பண்ணார், செங்கோட்டையன் இங்கெங்க தப்பு பண்ணார், சசிகலா இங்க இருந்து தப்பு, எல்லாரும் தப்பு தான் பண்ணாங்க, விட்டுருங்க. நீங்க இந்த கட்சியை எப்படி ஆட்சிக்கு கொண்டு வர போறீங்க அதை சொல்லுங்க. இவ்வளவுதானே அவர்கிட்ட வேணுங்கிறது. இப்ப அவங்க தப்பு பண்ணாங்களா, அவங்க சரியா பண்ணாங்களா, அது விஷயமே இல்லை. இவங்க எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை எப்படி ஆட்சிக்கு கொண்டு வர போறாங்க. கொண்டு வந்துட்டால் அவர் சிறந்தவர். அப்ப கொண்டு வரலன்னா அவர்களெல்லாம் சொன்னது சரி. அப்ப அதை நோக்கி தானே இப்ப சிந்திக்கணும். இப்போ இது பாஜக எப்படி அணுகும் சார்? உள்ள கூட்டணிக்குள்ளார தான் இருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் பின்னாடி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் இருந்தது. இப்போ நீங்க முன்னாடியே கூட சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் எப்படி அணுகும் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளார அதிமுக இவங்க பிரிவினை எல்லாத்தையுமே? இப்போ இப்படியே அதிமுக பலம் குறைஞ்சதுன்னா பாஜக அதிக சீட்டு கேட்பாங்க. வருகிற தேர்தல் அதிமுக ஜெயிக்க முடியாது சொல்லுவாங்க. முதலமைச்சர் பதவியை அவங்களுக்கு கேட்பாங்க. இன்னும் நிறைய கட்சிகளை உள்ள கொண்டு வந்துட்டு அந்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அந்த வாய்ப்பையே எடப்பாடி பழனிசாமி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். திரும்ப திரும்ப இந்த முக்கியமான நிர்வாகிகள் விலகும் போதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் இருந்திருந்தா எம்ஜிஆர் ஒரு முக்கியமான நிர்வாகியை வீட்டுக்கு சென்று அழைச்சி கூட்டிட்டு வந்தாரு. அதே மாதிரி அம்மா அவர்களும் தன்னை விமர்சனம் செய்து வர பிரச்சனைகளை சரி செய்து கட்சியில இருக்க வச்சாங்க. இதெல்லாம் நான் சொன்ன டயலாகுப்பா. நீங்களும் சொல்லியிருந்தீங்க சார். இப்ப நானும் சொல்லல, ஏன்னா முதல்ல நீக்கப்பட்டது நான் தான். அதனால இதெல்லாம் நான் சொன்னது. வரிசை இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையை எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கூட தன்னுடைய பேட்டியில் அதை சொல்றாரு. இந்த நிலைப்பாடை எடப்பாடி அவர்களுக்கும் தெரியல சார். இதை பண்ணி இருந்தா கட்சியில கொஞ்சம் சரி பண்ணி இதை ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வழிபாதையை கொண்டு போயிருக்கு. எம்ஜிஆர் ஓட்டு எம்ஜிஆருக்கு தான். 1000 பேர் எதிர்த்து நின்றாலும் ஜெயிக்கிறது எம்ஜிஆர் தான். அந்த தன்னம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது, மக்கள் செல்வாக்கு அவர்கிட்ட இருந்தது. அடுத்து அதே அளவுக்கு ஜெயலலிதா அம்மா தன்னை வளர்த்து கொண்டார். ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி இருந்தாலும் தன்னை வளர்த்து கொண்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அடிப்படையிலேயே அவர்கிட்ட இல்லை, அதை நோக்கி அவர் சிந்திப்பதும் இல்லை, அந்த வழியில் அவர் தன்னை வளர்த்து கொள்ளவும் இல்லை. அதுதான் இங்க ஒரு துரதிருஷ்டமான ஒரு செயல். செங்கோட்டையனை நீக்கினதுல பலவீனம் ஆயிட்டாரா பலம் ஆயிட்டாரா சார்? யாரு? எடப்பாடி பழனிசாமி. இல்ல, தான் யாரை வேணாலும் நீக்குவேன் என்று ஒரு செய்கையை காமிச்சிருக்கிறாரு. ஆனால் அரசியல் கட்சி தலைவருடைய பலம் என்பது தேர்தலில் வெல்வது. அதிமுக கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாங்க? யார் எவ்வளவு பேரை நீக்கி காட்டுறதுங்கிற போட்டியா நடக்குது. இப்ப ஸ்டாலின் அவங்க கட்சியில் எத்தனை பேரை நீக்கிறாரு, எடப்பாடி அவங்க கட்சியில் எத்தனை பேர் நீக்கிறாங்க. அதிக பேரை நீக்கினவங்க தான் அடுத்த சிஎம் இருக்க. என்ன தேர்தலில் இந்த முறை ஜெயிக்கணும், அதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி பயணிக்கல. இது செங்கோட்டையனுக்கு வாக்கு வங்கி இருக்குதா, செங்கோட்டையன் என்ன பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாருங்கிறது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரே சண்டையா இருக்குதுப்பா, இவங்களுக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை, ஏதோ லஞ்சம் வாங்கினாலும் பரவாயில்ல, பாஜக ஆள்றதை விட திமுக ஆட்சியில் இருக்கட்டும், இல்ல புதுசா விஜய் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம், இல்ல இந்த ஊழல் திமுகவை விட பாஜக பரவாயில்ல என்று அவங்க ஆப்ஷன்ல அப்படி போயிடுவாங்க. அதிமுக தன்னுடைய வலிமையை, தன்னுடைய வாக்கு வங்கியை, தன்னுடைய செல்வாக்கை, பொதுமக்கள் மத்தியில் தனக்கு இருக்கிற அந்த ஒரு அபிப்பிராயத்தை இழப்பது நல்லதல்ல. அப்ப மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த செல்வாக்கை வளர்ப்பதற்கான பாதையில கட்சியை வழிநடத்த வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கு. அவர் கோதால இறங்கி நீ இப்படி பண்ண, நீ அப்படி பண்ண, அங்க நீ தப்பு பண்ண, இங்கே தப்பு பண்ணன்னு இன்னும் 5 மாசம் தேர்தல் இருக்கையில பேசக்கூடிய பேச்சுக்கள் அல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை உருவாவதை அவர் தவிர்த்திருக்கணும். இப்போ உங்க நிலைப்பாடு என்ன சார்? அதிமுக ஒருங்கிணைப்பு கிட்டத்தட்ட நீங்களும் நெடுங்காலமா வலியுறுத்திட்டு வரீங்க. இப்போ இந்த உட்கட்சி பூசல் கண் கூட பார்க்க முடியுது. இந்த ஒருங்கிணைப்பு சாத்தியமா அப்படிங்கிறது கூட எப்படி நீங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரை ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமை மாற்றப்பட்டால், நீக்கப்படுகிற பொழுதுதான்
ஒருங்கிணைப்பு சாத்தியம். இப்ப நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால் அவர்தான் தன்னிகரற்ற தலைவர். இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறாவிட்டால் எல்லா அதிமுக காரங்களும் ஒன்னா சேர்ந்து அவர் அந்த பதவியிலிருந்து அப்புறப்படுத்துவாங்க. இதுல தவறு யார் பக்கம் என்பதை விட பாதிக்கப்படுவது அதிமுக என்கிற கட்சி. ஆனா இப்ப தேர்தலில் வெற்றி பெறக்கான சூழல் தேர்தலுக்கு முன்னாடியே ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சிந்திக்க மாட்டாரா? நீங்க தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தா ஏன் 2019 தோற்கிறோம், 21 தோற்கிறோம், 24 தோற்கிறோம், ஏன் திருப்பி இவர் போய் பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆகிறாரு? வாய்ப்பு இல்லையே. அப்ப அந்த ஒருங்கிணைப்பு, அந்த முடிவு தானே சரியானதா இருக்கும். இந்த கட்சி ஒருங்கிணையாவிட்டால் வெற்றி பெறுவது கடினம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.